டிவிகே வந்து அவங்க கவர்மெண்ட்டை வந்து 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சார். விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு இது புது கவர்மெண்ட்டாக இருக்கும்னு நீங்களே நிறைய இன்டர்வியூலையும் நம்மகிட்டையும் பேசியிருக்கீங்க சார். நீங்கள் இந்த 100 நாள் கவர்மெண்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? 3 சாதனைகளை செய்தார் விஜய். மேகதாது விஷயத்திலையும் காவிரி விஷயத்திலையும் அவர் எப்படி மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை தவிர்க்க ஆசைப்படுகிறாரோ அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாணியில் நாம் நேரடியாக சென்று விவாதித்து, அதாவது கர்நாடகா முதலமைச்சரோடு சென்று விவாதித்து மேகதாது விஷயத்தை தீர்வு காண வேண்டும் என்று முயற்சித்தார். அது ஒரு எஃபர்ட், இஸ் வெல்கம் எஃபர்ட். டிவிகே மினிஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலானோர் வந்து முதல் முறை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க. சட்டசபையில் அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்களா? ஏன்னா கண்ணியத்தோட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்று வந்து முன் வச்சாங்க. வனத்துறை அமைச்சர் வந்து ஒரு கலைஞரோட பேரை வந்து சொன்ன உடனே அதுக்காக சீஃப் மினிஸ்டரே சாரி கேட்டாரு. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது அவருடைய ஒரு ஸ்டேச்சரை இம்ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. He has become a statesman. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்து முந்தானேத்து வந்து எக்மோரில் பேசும்போது, வீதில இட அமைப்பு பேசும்போது, இப்போ இருக்கிற அமைச்சர்கள் 1-2 பேர் வந்து 3% 4% கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு சார். இதை வந்து விஜய் அவர்கள் கண்டிக்கணும். இல்லை அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து தட்டி கேட்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். நேற்று எப்படி இந்தியா டுடே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உண்மைதான் வெல்லும் என்று சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஐபேட்ல எழுதினாரோ அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா ஒரு புத்தகம் வெளியிட இருக்கிறார். உதயநிதி உளறல்கள் என்று, மோட்டர் மவுத் ஆஃப் உதயநிதி. அந்த புத்தகம் வெளிவரும் வரை வெயிட் பண்ணலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிஎம்கே விட்டு விலகி கொஞ்சம் பிஜேபிக்கு சைடாக அவர் போறாரு, அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு தகவலும் வருது சார். அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, அவன் கேட்டு எடுத்துக்க மாட்டாங்க. நெவர் நெவர். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. பூழி, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? பிரதிதினம் தமிழ்நாடு சட்டசபையில் நேரடி தொலைக்காட்சியை பார்த்து மகிழ்கிறேன். ஏதோ நான் தமிழக சட்டமன்றத்திலேயே இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், டைரக்ட் டெலிகாஸ்ட் செய்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதி நன்றாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார், நிறைவேற்றி காண்பித்தார். சபாநாயகருக்கும் நன்றிகள். காரணம் என்னன்னா, பூழிமா 1967 1971 மட்டும் நான் சென்னையில ஒரு ரிப்போர்ட் ட்ரெயினியா இருந்தேன். இதே சட்டமன்றத்தை பார்த்திருக்கிறேன். மூத்த ஒரு பத்திரிகையாளனாக டெல்லியில் 45 வருடம் பணிபுரிந்த பிறகு புரிந்தது, லோக்சபா ராஜ்யசபா செங்கல்கள் கூட என்னுடன் பேசும். அப்படி பயின்றவன் பத்திரிகை உலகை. எப்படி லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவி டைரக்ட் டெலிகாஸ்ட் இருக்குதோ அதே மாதிரி தமிழக சட்டமன்றத்தையும் நேரடி தொலைக்காட்சியாக செய்ததற்கு பாராட்டு தமிழ் வெற்றி கழக அரசாங்கத்திற்கு. தவிர தாங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு சில யோசனைகள் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் இருக்கிறது. பாராளுமன்ற டிபேட்ல அன்னன்னைக்கு சாயங்காலம் பாராளுமன்ற டிபேட் முடிஞ்சிட்ட உடனேயுமே 3 கட்சிக்காரர்களை கூப்பிட்டு விவாதம் நடத்துவார்கள் அந்த தொலைக்காட்சியில். குறிப்பாக தமிழ் வெற்றி கழக ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், திமுக எம்எல்ஏ இருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இருக்கலாம், விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏக்களை கொண்டு ஒரு விவாதம். அன்று எப்படி நடந்தது சட்டசபை என்று ஒன்று நடக்க வேண்டும் என்று வேண்டுகோள். அதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு இல்ல, ஒரு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேல நிருபர்களை வைத்து பத்திரிகை, ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துல இது சட்டமன்றத்துக்கு மூத்த நிருபர்கள் இருக்கிறார்கள் பூவெளி. அவங்க 3 பேரை வச்சு என்ன ஒண்ணு பண்றான். இது மாதிரி ஒரு, நான் பாராட்டுறதுக்குன்னு சொல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க நீங்க. அதுல இருந்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம், தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு ஊழல் குறையும்மா. இன்னைக்கு பாருங்க, ஊழல் பேசுறாங்களே, டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு வேலு அந்த தமிழக முதலமைச்சருடைய ரூமை பத்தி
நன்னா ஆதரவு அடிச்சு உடுன்னு விட்டாரு பாருங்க, நன்னா டும் பum bum bum விட்டாரு. அந்த மாதிரி விடுறது இதெல்லாம் நம்ம விவாதிக்கணும் என்பதுதான் முதலமைச்சருக்கு ஒரு யோசனை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. கலர் கண்ணாடி மூலமாக, பூவழி மூலமாக ஒரு வேண்டுகோள். ஐயா சபாநாயகர் அவர்களே, அந்த சட்டமன்றத்தில் நடந்த குறுக்கு பேச்சுகள், அது கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் போன்றவர்களை எல்லாம் பொதுமக்களுக்கு மேலும் விழிப்புணர்வு உறுத்த டிரான்ஸ்பரண்டா பண்ணுவது நல்லது என்பது என்னுடைய யோசனை. கண்டிப்பா சார். நாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க இதே நேரத்துல வந்து டிவிகே வந்து அவங்க கவர்மெண்ட்டை வந்து 100 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சார். முதல்வரே வந்து இது மக்களோட மனசாட்சி, அவங்களோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்திருந்தார். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு இது புது கவர்மெண்ட்டா இருக்கும்னு நீங்களே நிறைய இன்டர்வியூலையும் நம்மகிட்டயும் பேசியிருக்கீங்க சார். நீங்க இந்த 100 நாள் கவர்மெண்ட்டை எப்படி சார் பாக்குறீங்க? 3 சாதனைகளை செய்தார் விஜய். ஒரு சாதனைகளை செய்ய முயற்சிக்கிறார். 3 சாதனை என்ன என்று கேட்டால், எந்த அரசாங்கத்திற்கும் தலைமை வகிக்கக்கூடிய முதலமைச்சர் டெல்லியில் நடப்பதற்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வந்து தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பொறுத்தவற்றில் பேசி அதையெல்லாம் சாதனமாக செய்து, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி பிரதமரிடமும் சரி, முதலமைச்சர் விஜய் பார்த்த மத்திய அமைச்சர் ஒரே ஒரு அமைச்சர் தான், அதுவும் தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன். அந்த அமைச்சர் என்னிடம் சொன்னது, அதை நான் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு அப்படியே வர்பாட்டியமா சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ராஜகோபால் சீஃப் மினிஸ்டருக்கு. எங்கிட்ட நிறைய டிபேட் பண்ணாரு. முதல்ல 15 நிமிஷம் என்னோட பேசினாரு. தமிழ்நாடு நிதியை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணணும், செட்ரேட் பண்ணோம்லாம் கேட்டாரு. தமிழிலே பேசிக்கொண்டிருந்தார். நானும் சொன்னேன், நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னு சொன்னாரு. நிச்சயம் பண்றோம், எங்களோட சென்டரோட மோதல் போக்கு இருக்காது என்று ஒரு பாலிசி டிசிஷனை சொன்னார்ட்டு நிர்மலா மேடம் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, பைனான்ஸ் மினிஸ்டர். ஆக மொத்தம் டெல்லி விஜயத்தை பாராட்டுகிறேன். ஒன்று. இரண்டாவது, கவர்னருடைய உரை. கவர்னருடைய உரையில் தமிழ்த்தாய் வாட்டு பாட்டை நான் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரதமரிடம் சொன்ன பிறகுதான் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு புத்தி வந்து அவங்க மாத்திருக்காங்க அந்த ரூலை. ஜூலை 9 போட்ட ரெசல்யூஷன் அது தமிழக முதலமைச்சர் விஜயார் ஒருவரால் தான் செய்திருக்க முடியும். காரணம், மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை தவிர்க்கிறோம் என்று சொல்லி. அரசாங்கத்துக்கு அரசாங்கம், நீ கட்சியா நீ என்னன்னா பண்ணிட்டு போ. தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடுக்கு வளர்ச்சி முக்கியம், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 145 கோடி ஜனங்களுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறாரோ, அதுதான் உங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வருது முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும். அது இரண்டாவது வெற்றி, கவர்னர் உரை. மூன்றாவது வெற்றி, சட்டசபை நடத்துவது நேரடி ஒதுக்காட்சி. இதெல்லாம் ஒரு பாலிசி டிசிஷன் ஒதுக்கிடுங்க. மூணாவது, மேகதாது விஷயத்திலையும் காவிரி விஷயத்திலையும் அவர் எப்படி மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை தவிர்க்க ஆசைப்படுகிறாரோ, அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாணியில் நாம் நேரடியாக சென்று விவாதித்து, அதாவது கர்நாடகா முதலமைச்சரோடு சென்று விவாதித்து மேகதாது விஷயத்தை தீர்வு காண வேண்டும் என்று முயற்சித்தார். அது ஒரு எஃபர்ட், இஸ் வெல்கம் எஃபர்ட். நீ கிரிட்டிசைஸ் பண்ணுங்க என்னன்னா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சமாளிச்சுட்டாரு. 3 மாதம் 100 நாள் சமாளிச்சுட்டாரு. ஆஸ் எ ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் ஒரு 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 கட்டுரை எழுத வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நான் ஒரு பிரிண்ட் என்று சேகர் குப்தா சொல்லக்கூடியது நான் எழுதியும் இருக்கேன். இந்த மாதிரி தொலைக்காட்சி நேற்று இந்தியா டுடே விவாதத்திலும் கலந்து கொண்டேன். 100க்கு 95 மார்க் தரலாம் போய். சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க சட்டசபை விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சார். சட்டசபை நிகழ்வுல பார்த்துட்டு இருக்கிறது சொல்றீங்க. உங்ககிட்ட கரெக்டா கேட்கணும் இந்த கேள்வி. ஏன் அப்படின்னா, டிவிகே மினிஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலானோர் வந்து முதல் முறை மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க. சட்டசபையில அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? அவங்க கரெக்டா நடந்துக்கிறாங்களா? ஏன்னா கண்ணியத்தோட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேத்து வந்து முன் வச்சாங்க. வனத்துறை அமைச்சர் வந்து ஒரு கலைஞரோட பேரை வந்து சொன்ன உடனே அதுக்காக சீஃப் மினிஸ்டரே சாரி கேட்டாரு. இப்படி இருக்கும்போது மினிஸ்டர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம் சார். மினிஸ்டர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க? நான் வந்து ஏம்மா
நான் வந்து ஒரு புது விஷயத்த சொல்ல போறேன், கோச்சிக்க மாட்டீங்களே. இல்ல சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். கலர் கண்ணாடி என் மேல கோச்சின்னா கூட பரவாயில்ல, அது பொதுமக்களுக்கு போய் சேரணும். ஓகே ஓகே. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது அவருடைய ஒரு ஸ்டேச்சரை இம்ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. He has become a statesman. முதலாவது தவறு செய்ய, என்ன குழந்தைய உங்க வீட்டுல கூட குழந்தை இருக்குது, உங்க குழந்தை உங்க அண்ணன் குழந்தை எவன் இந்த நேர்கள் வீட்டுல குழந்தை இருக்குது, ஒரு லிட்டர் எண்ணெய் கீழே கொட்டிடுச்சு, நீங்க என்ன அடிப்பீங்களா? அதை போய் என்ன பண்றது? எம்எல்ஏ தவறு செய்ய மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாரு. நான் ஒரு புது விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தித்தாள் முரசொலியில் இன்று சுதந்திர தினத்தை பற்றி விவாதிக்கும் பொழுது, விவரிக்கும் பொழுது நடிகை த்ரிஷாவை பற்றி கேவலமாக எழுதியிருப்பது தவறு. நாளை காலை உதயநிதி அவர்கள் 19ஆம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் சட்டசபையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவங்க நீ விஜய் திட்டுங்க, யாரு வானாங்களே, த்ரிஷாவை எதுக்கு இருக்கீங்க? அவங்க அப்பா அம்மா பக்கத்தே உட்கார வச்சிருக்காரு. அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், அது ஒரு சென்சிட்டிவ் ஏரியாங்க, அது தனிப்பட்டது, யாருன்னா போலாம், யாருன்னா உட்காந்துக்கலாம். இது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ அல்லது அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியினுடைய அப்பாரட்டஸ் இருக்கக்கூடிய பர்மிஷனோட தான் அந்த அம்மா உட்காந்துருக்கு. போய் அந்த அம்மா இப்படி கை காமிச்சாங்க, இப்படி கை காமிச்சாங்க, இது என்ன இருக்குது வேடிக்கைது? எதற்காக மீண்டும் 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 சங்கீதாவை பற்றி, த்ரிஷாவை பற்றி திமுக ஏன் கவலைப்படுகிறது? 8 கோடி தமிழ் மக்களை கவலைப்படாமல் இந்த 2 பெண்மணிகள் மீது ஏன் கவலைப்படுகிறது? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு எதிரான கட்சியாகத்தான் வட இந்தியர்கள் பார்க்கிறார்கள். பல தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி பிரபலமாகியது. ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சியில் த்ரிஷா வந்து சல்யூட் அடிச்சது. ஹிந்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த என்டர்டெயின்மெண்ட் பேஜ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நார்த் இந்தியால அதெல்லாம் ஒரு கேவலமான பழக்கத்தை முரசொலி எடுத்து விட்டது. முரசொலி வந்து அபிஷியல் ஆர்கன் ஆஃப் த டிஎம்கே. அவங்க இந்த மாதிரி பண்றது அதான் என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ட்ரைனிங் இருக்காங்க. சபாநாயகர் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ட்ரைனிங் கொடுப்பாரு. அதை தவிர இதே ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையிலேயே முதலமைச்சர் முன்னாடியே முன்னாள் முதலமைச்சருக்கு எங்களுக்கு எல்லாம் நீங்க ட்ரைனிங் பார்த்து கொடுங்க, அங்க உதயநிதிக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி அதையெல்லாம் வரவேற்க வேண்டியது. ஏன்னா இள ரத்தம் துடிக்குது, ஊழலற்ற ரத்தம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 106 எம்எல்ஏக்களில் பலர் ஊழலற்ற ரத்தம். அதனால அந்த ரத்தத்தை கொதிக்கிறது பாருங்க, அதான் பேசுறாங்க. பேச்சு வந்து அனுமதிக்க வேண்டும். முதலமைச்சரும் கேட்டது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் அவர் எதிர்பார்ப்பார். ஓப்பனா சொல்றாரு. அப்படி பிரைவேட்டா சொல்லும் போது ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தா மிரட்டி இருப்பாங்க நிச்சயம் நினைக்கிறேன் நான். இனி பொது வழியில் தமிழ் வெற்றி கழகத்தால் கேவலமாக பேச மாட்டார்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. அதே ஒரு மரியாதையை உதயநிதியிலிருந்து நாளை காலை அவர் மன்னிப்பு கேட்பாரா என்ற ஒரே கேள்வி. கரெக்ட் சார், கரெக்டான கேள்வி. சட்டசபையில வந்து முன்னாள் முதல்வர்ன்றது மென்ஷன் பண்றோம் சார், அது ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் சார் அவரோட பேரை மென்ஷன் பண்ணக்கூடாதா? எனக்கு டவுட்டா கேட்கறேன் நான். நிறைய பேர் சொல்றாங்க ஏன் அவரோட பேர் மென்ஷன் பண்றதுனால என்ன பிரச்சனைன்ற கேட்கறாங்க. நீங்க அந்த ரூல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி எக்ஸ்பிளைன். ரூல்ஸ்ல இருக்குது இல்லையோ, சபாநாயகர் தான் ரூலுங்க. 234 எம்எல்ஏக்களுக்கு தலைவராக இருப்பது சபாநாயகர். அவர் அனுமதித்து தான் பேசியிருக்கிறார். ஏவா வேலு பேசியது அவர் எதிர்கட்சி தலைவராக எதை ஒன்னா பேசுவாங்க, கண்டபடி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. முன்னாள் முதலமைச்சர்லாம் உட்கார்ந்த இடத்துல விஜய் உட்காரக்கூடாது, ஏன்னா ஸ்டாலின் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் வெளில போய் உட்கார்ந்துக்கிறாருன்னு ஒரு வர்ணனையை செய்தார். அது ஒரு தவறான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் வேலு சொன்னது தவறு. முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி முதல் ஓமந்தூரிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் பேரெல்லாம் சொன்னாரு, வரவேற்கத்தக்கது. அதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்காத மட்டும் அது ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏவா வேலுவதற்கு ஒரு வாய் அதிகமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது எக்ஸ்ட்ரா மோட்டர் மவுத்தா தான் பார்க்கிறேன். முதலமைச்சர் அந்த போய் உட்கார்ந்த அவருடைய இஷ்டங்க. அது 8 கோடி தமிழ் மக்கள் 1,80,00,000 வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எங்க உட்காரணும் எங்க உட்காரக்கூடாது, நாளைக்கு என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, பார்த்துட்டே இருங்க, புதுசா ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னு ஜோசியர் சொன்னாங்க, பார்த்துட்டே இருக்க வேடிக்கை. நாளைக்கு முரசொலி இல்லாத எதிர்பார்க்க
பல எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ்லாம் முதல் முறை அப்படிங்கிறதுலாம் பேசணும், ஊழலற்ற ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் நேத்து வந்து முந்தானேத்து வந்து எக்மோர்ல பேசும்போது, வீதில இட அமைப்பு பேசும்போது, இப்ப இருக்கிற அமைச்சர்கள் ஓரிரண்டு பேர் வந்து 3% 4% கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு சார். இதை வந்து விஜய் அவர்கள் கண்டிக்கணும். இல்ல அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு நாங்க வந்து தட்டி கேட்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையாக இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்தார். அவருடன் படித்து பயின்று அதே போலீஸ் அகாடமியில ட்ரைனிங் கிடைத்த சில போலீஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு இன்னும் நட்பாகத்தான் இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. தமிழகத்தில் பூவெளி, திருப்பி நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், கோச்சிக்காதீங்க. ஒரு 250 ஐஏஎஸ் ஆபீசர்கள் இருக்காங்க, 220-25 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க. புரியுதா? அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஐடியா வச்சுன்னு 10 பேர் இருப்பாங்க. திமுக வந்து 20 பேர் இருப்பான். வட இந்தியா, தென் இந்தியா, ஒரிசா, பெங்களூர், சாரி கர்நாடகா, சிக்கிம், அந்த மாதிரி கேடர்ல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த 250 பேர்ல 250 ஐடியாஸ் வரும். சில பேர் அண்ணாமலையின் தொடர்புகள் இருக்கலாம். அண்ணாமலைக்கு லீக் கொடுக்க பண்ணுவாங்க. இதே முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த லீக்கேஜை ஸ்பாட்டை பிரிச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது போலீசார்களுக்கு தெரியும், யார் கொடுத்திருக்காங்க, யார் கொடுக்க மாட்டாங்க, யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. முதலமைச்சருக்கு உதவியாளராக சீஃப் செக்ரட்டரியோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ அண்ணாமலைக்கு இது மாதிரி ஆடியோ டேப் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லணும். இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுகோள், ஐயா அண்ணாமலை அவர்கள் படித்தவர், என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு போயிட்டு வந்தாரு. ஏமா கனிம இது பூவெளிமா, எஸ் சார், சட்டசபையில பேசுறாரு சொல்லிட்டாங்களே. இவர் வந்து சட்டமன்றத்தை விட்டு நீதிமன்றத்துக்கு போனாரு. டிஆர் பாலுக்கு எதிர்த்து ஒரு கேஸ் போட்டாரு சைதாப்பேட்டையில. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு சார். டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு கொண்டாரு. ஆமா ஆமா, டிஃபமேஷன் கேஸ்லாம் போட்டாங்க. தொடர்புல முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன் நடுவில் நிறுத்திட்டாருமா? அந்த சைதாப்பேட்டை கேஸ் ஏமா அந்த டிஆர் பாலு வித்ட்ரா பண்ணாரு, இவரும் வித்ட்ரா பண்ணிட்டாருமா? ஆக மொத்தம் ஆடியோ இருந்து வெளியிடட்டும். அது உண்மையாக இருக்கு. ஆனால் முதலமைச்சர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். எந்த ஊழலாக இருந்தாலும் சரி, யாரு இல்லைன்னாலும் சரி. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு அறப்போர் இயக்கம் சொன்ன மாதிரி இப்ப அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடம் கேட்டு அவரிடம் விசாரணை செய்வது நல்லதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவரும் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதனால் அவர் பேசுவதை வரவேற்கத்தக்கது. ஆனால் எப்படி அவருக்கு அந்த விஷயம் கிடைச்சது என்பதை அரசாங்கம் தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கணும் தான் என்னுடைய கருத்துங்க. அவர் வந்து எதுவுமே லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போவாரா இல்லையாங்கிறது நீங்க வெயிட் அண்ட் வாட்ச். புரியுது சார். டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து has it reached a logical conclusion? இதுக்கு வந்ததா? ஒண்ணுமே இல்லையே. இல்ல. அப்புறமா வந்து இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போனதுல அப்படியே நின்றுடுது நடுவுல. எதனால அவர்கிட்ட எவிடன்ஸ் இல்லையா, இல்ல எதிர்பக்கத்தை சொல்லிட்டாங்களா? அந்த மாதிரி இந்த கேஸும் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் என் மனசுல இருக்குது பூவி. கண்டிப்பா சார். டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இப்போ ஊர்ஜிதமாக எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த காவேரி இஷ்யூக்காக மேடையில் பேசி அவர் கைது பண்ணதெல்லாம் பார்த்தோம் சார். அதை பற்றி அவர் என்ன பேசுவார், அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி அவரே சொல்லியிருக்காரு. நாங்கள் ட்ரிப் போகிற மாதிரி போனோம் தஞ்சாவூருக்கு, மக்கள் வரி பணத்திலே கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அந்த கைது நடவடிக்கையை ரொம்ப காமெடியாகவும் சீரியஸாகவே பார்க்கல அப்படிங்கிறத வந்து தெரியுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே சைட்ல இருந்து உதயநிதி அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு. உதயநிதிக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது வரவேற்கத்தக்கது. உதயநிதி வந்து தமிழ் வெற்றி கழகத்தை பற்றி நியாயமா பேசுவது வரவேற்கத்தக்கது. போதாது வரைக்கும் என்ன அந்த வழக்கறிஞர் மாநாட்டில் பேசினதை நான் தொலைக்காட்சியில் கண்டேன். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் மட்டும் என்ன அழைச்சிட்டு போனாங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு போனாங்க. இப்போ பொதுமக்களுடைய வரிப்பணம் போச்சுன்னு தான் சொன்னாங்க. இவங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திமுக ஆட்சியில? எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. ஆக மொத்தம் உதயநிதி சொல்வது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு தெரியாத பதில் ஆதவர்ஜுனா கொடுப்பாருமா, நிச்சயம் கொடுப்பாருமா. சட்டசபையில கொடுப்பாரு, வெள்ளி கொடுப்பாங்க. இந்த சட்டசபை முடியட்டுமே, அப்புறம் தான் வேடிக்கை இருக்குதுமா. இதுக்கெல்லாம் இந்த உதயநிதியினுடைய நான் ஒரு தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவருடன் பேசிக்கொண்டிருந்த போது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. நேற்று எப்படி இந்தியா டுடே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு
உண்மைதான் வெல்லும் என்று சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஐபேட்ல எழுதினாரோ அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா ஒரு புத்தகம் வெளியிட இருக்கிறார். உதயநிதி உளறல்கள் என்று, மோட்டர் மவுத் ஆஃப் உதயநிதி. அந்த புத்தகம் வெளிவரும் வரை வெயிட் பண்ணலாம். சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்து ஆகஸ்ட் 19 and 20 வந்து அமித்ஷா அவர்கள் மீட் பண்ண போறதா சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மீட்டிங் நடக்கும்னு சொல்றாங்க சார். இந்த மீட்டிங்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் சார்? எனக்கு தெரிஞ்ச மட்டும் அஜெண்டா பேப்பர்ஸ் நான் பார்த்தேன்னா, கோஸ்டல் செக்யூரிட்டி, இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து கோர்ட்டுக்கு போகாத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதை தவிர மெயினா ஹோம் மினிஸ்ட்ரியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 10-15 அஜெண்டா பேப்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும். முதலமைச்சர் நாளை காலை மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு விஜய் செல்வார் என்று தான் அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. கூடவே கேரளாவுடைய முதலமைச்சர் சதீஷனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விஜய்க்கும் சிவகுமாருக்கும் விஜய்க்கும் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சருக்கும் விஜய்க்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமாருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை செய்து வைப்பார் அமித்ஷா. இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்க போனீர்களே ஆனால் காங்கிரசுடைய அரசாங்கம் 3 இருக்கிறது தென்னகத்தில். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, 4வது தமிழகம். இதுல விஜய் இருக்கிறார். இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு சந்திரபாபு நாயுடு ஒண்ணு இருக்காரு. தவிர அவங்களுக்கு இது இருக்கு, பாண்டிச்சேரியில பிஜேபி அரசாங்கம் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு மிக்சடா இருக்கிறதுனால, ஒரு மிக்சடு மேண்டேட்டா இருக்கிறதுனால டீலிமிட்டேஷனை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குவார். கட்சி ரீதியாக விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுப்பார்கள். இருப்பினும் நாளை DK சிவகுமார் மத்திய காங்கிரசுடைய ஒர்க்கிங் கமிட்டி கூட்டம் முடிந்து சென்னை வருகிறார். சென்னையில் அவர் என்ன பேச போறாரு, என்ன பேச மாட்டார்னு தெரியல. இந்த 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னணியில் விஜய் முதலமைச்சர் விஜய்க்கும் சிவகுமாருக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பிளஸ் மீட்டிங் ஒரு சென்சேஷனலாக இருக்கும். ஏன்னா சட்டசபையில் அது ஒளிபெடுத்தது. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது வரைக்கும் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாதம் ஆனாலும் அமித்ஷா அவர்களை நேரில் பார்க்கவில்லை. நாளை போய் மரியாதை நிமித்தமாக பார்ப்பார்கள். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில உளவு துறை சம்பந்தப்பட்டதையும் பேசுவார்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் கடந்த ஒரு 6 மாதங்களாக ஒரு சைனீஸுடைய கப்பல் ஹுவாங் என்ற கப்பல் ரகசிய உளவு பார்க்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம், கல்பாக்கம், ஸ்ரீஹரிகோட்டா போன்ற இடங்களை எல்லாம் உளவு பார்க்கிறது. அதற்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அனைத்து முதலமைச்சர்களுக்கும் அறிவுரை வழங்குவார். ஏற்கனவே மத்திய உளவுத்துறை அனைத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் இது கடிதம் எழுதியிருப்பதனால் முதலமைச்சருக்கும் இந்த விஷயத்தை தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் விஜய் அவர்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். இது ஒரு கலந்துரையாடலாகத்தான் இருக்கும். 2 நாள் மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியாவிலிருந்து சதர்ன் ரீஜனல் கவுன்சில் பேரு ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை அமித்ஷா அவர்கள் நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், வெஸ்ட், மிடில், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் செல்லுவது வழக்கம். இது ஒன்றும் ஒரு புதுசு இல்லைங்க. இது பழச ஆன்கோயிங் ப்ராசஸ். ஆனா இந்த மாதிரி மீட்டிங் நடந்துட்டு அப்புறம் பூஜிமா டிசம்பர்ல எல்லா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் எல்லா சீஃப் செக்ரட்டரியும் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு பிரதமர் தலைவர் ஏற்பார். அந்த மீட்டிங்குக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கிரவுண்ட் தான் இதுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு தான் இந்த மீட்டிங். DMK அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்திய கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னு கனிமொழி அவர்களே அவங்க வாயால சொல்லிட்டாங்க சார். இது வந்து பிஜேபி கூட்டணிக்காக இவங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சார். இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். பிஜேபிக்கு ஹிண்ட் கொடுக்கணும். ஏன்னா பிஜேபி கொள்கை ரீதியில் அவங்களும் எதிரியா இருக்காங்களே. திமுகக்கு பிஜேபி ஒன்னா வந்துச்சுன்னா சனாதன தர்மத்தை பத்தி உதயநிதியுடைய உலகங்களை பற்றி எப்படி எதிர்ப்பு அந்த சொல்றது சாப்பிட்டுருவாரு. அவர் எடுத்த வாங்கி அவரே எடுத்து சாப்பிட்டுருவாரு. பாஜக
அந்த சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசியதை மன்னிப்பு கேட்கவில்லையோ அது மட்டும் பிஜேபி டிஎம்கே அலைன்ஸ் வராதுங்கம்மா. ஓ ஓகே சார். அடிச்சு போட்டு சொல்லலாம். டிஎம்கே அலைன்ஸ் வரவே வராது. எதிர்கட்சிகள் ரீதியில ஏதாவது ஒன்னா இருப்பாங்களே தவிர என்னை பொறுத்த மட்டும் அது வராது. இதுல இன்னொன்னு சொல்றேன். இதே சனாதன தர்மத்தை பற்றி சட்டசபையில் முதல் நாளிலேயே பேசினார். யாரு? உதயநிதி. விஜய் எதிர்த்து உதயநிதி. ஆனா விஜய் என்ன செஞ்சாரு பாருங்க. ஒரு சமதர்மமும் செக்குலர் கவர்மெண்ட்ங்கிறதுக்கு ஒரு பிரதிபலிப்பாக விவசாய பட்ஜெட்டை விவசாய அமைச்சர் வினோத் அவர்கள் திருப்பதி பாலாஜி பெருமாள்கிட்ட போய் வச்சு கொண்டு கொடுத்தாரு. அதே மாதிரி வில்சன் செல்லும் போது மரியாதை செலுத்தி அந்த ஜெபமாலை கையில் வைத்துக் கொண்டிருந்தார். இதுதான் சனாதன தர்மத்திற்கு எதிராக விஜய் கொடுத்த மறைமுக பதிலடி. இதற்கு என்ன சொல்ல போகிறார் நிதி என்று தெரியவில்லை. என்று மட்டும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு மத்தியில் இருக்குதுங்க. உதயநிதி மேல கேஸ். அந்த கேஸ் எல்லாம் நிலைமையில் இருக்கு. பாஜக திமுக வரவே வராது. ஆனா இந்த டீலிமிட்டேஷன்ல ஹெல்ப் பண்றாங்க மாதிரி பண்ணிப்பாங்க. அவங்களுடைய கேஸ் எல்லாம் சில வித்ரா பண்றதுக்கு மறைமுகமாக திரைமறைவில் செஞ்சுப்பாங்களே தவிர என்னைக்குமே பாஜக திமுகவுடன் போகாது. ஓகே சார். இந்த மாதிரி டைம்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிஎம்கே விட்டு விலகி கொஞ்சம் பிஜேபிக்கு சைடா அவர் போறாரு, அவர் மேல நிறைய கேஸ் இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு தகவலும் வருது சார். அதெல்லாம் உண்மையா சார்? இல்ல இல்ல, அவன் கேட்டு எடுத்துக்க மாட்டாங்க. நெவர் நெவர். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல அவன் தனியா ஒரு ஆர்கானிக் பேக்ரவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர they will never take back. நம்ம இவன் எடுக்க மாட்டாங்க. நோ, செந்தில் பாலாஜி தொட மாட்டாங்க. கேஸ் இருக்குதுன்னு விட்டுருவாங்க. நான் கேள்விப்படுறது என்னன்னா அவர் டிவிக்கில வரணும்னு பாக்குறாரு உதயநிதிக்கு. நான் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பல விஷயங்களை பேச எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே ஓகே சார். வாழ்க தமிழகம், வாழ்க விஜய் அவர்களுடைய முயற்சிகள்.